கூலி படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட பூஜா கட்ஸா நடிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு அப்டேட் விட்டுருந்தேன். அது இப்போ அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. நேற்று கூலி படத்தோட ப்ரொடியூசர் சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு அஃபிஷியல் ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஒரு போஸ்ட் வெளியே விட்டு ஒரு ஹீரோயின் ஃபோட்டோ போட்டு மூஞ்சி அவ்வளோ தெரியல போட்டு ஒரு அப்டேட் வருதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது பூஜா கட்ஸா தான் கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம் தரமான அப்டேட்டாக கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன போயிட்டு இருக்குன்னா, ஸ்ரேயா சரண் இவங்க பழைய காலத்தில் ஒரு ஸ்டாராக இருந்தாங்க. இப்போ எப்படி த்ரிஷா எல்லா ஹீரோகளும் நடிக்கிறாங்களோ அப்போ ஸ்ரேயா சரண் வந்து ஒரு டாப்பில் பயங்கரம் நடிச்சிட்டு இருந்தாங்க. நிறைய பேருக்கு பிடிக்கும். அவங்க இப்போ சூர்யா கூட ஜாயின் பண்ணுறாங்க. சூர்யா கூட அப்படின்னா என்னடா படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட்ரோ படம் தான். இந்த ஷூட்டிங் தான் அன்றைக்கே முடிஞ்சிட்டேன். இப்போ சூர்யா ஆர்ஜே பாலாஜி டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ தான் நியூஸ் வந்திருக்கு. என்னன்னு தெரியல, பார்த்தேன். இது வந்து சாங்குக்கு தனியாக வராங்களா இல்லை சூர்யா கூட ஜாயின்ல வருதான்னு தெரியல. ஆனால் ஷூட்டிங் எப்போ எடுத்துருந்தாங்கன்னா நியூஸ் அப்பவே வெளியே வந்திருக்கும். ஆனால் இவ்வளோ லேட்டாகி வருது என்னன்னு புரியல. இதே தான் குட் பை டக்லையும் செஞ்சாங்க. சிம்ரன் ஒரு கேமியோ நடிக்கிறாங்கன்னாங்க. அந்த படம் குட் பை டக்லை படம் ரிலீஸே ஆக போகுது. என்ன நடக்குன்னு ஒன்றும் புரியல. புதுசு புதுசாக அப்டேட் வந்திருக்கு. இப்போ நம்ம சூர்யா கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ட் பண்ண படம் ரெட்ரோ டைரக்ட் பண்ணி முடிச்சிட்டாரு. படம் போயிட்டு இருக்கு, இன்னும் ரிலீஸ் ஆகலை. இந்த படத்தில் ஸ்ரேயா சரண் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. எவ்வளோ தூரம் தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி ஏன் அப்படி அப்டேட் இருக்கு. நம்ம விஜய் சேதுபதி 52 மூவி பாண்டியராஜ் தான் டைரக்ட் பண்ணுறாரு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பாண்டியராஜ் வந்து கடைக்குட்டி சிங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு தரமான படங்களை கொடுத்துருக்காரு. அவரு நம்ம விஜய் சேதுபதி ஹீரோ, நித்யா மேனன் ஹீரோயின். அப்புறம் விக்ரம் படத்தில் ஒரு ஆள் இந்த பிளாக் ஸ்குவாடுக்கு ஒரு ஆள் கூப்பிட்டு விக்ரம் படம் ஸ்டார்டிங் ஒரு இது நடக்கும் தெரியுமா, ஒரு கேரளா தான் நினைக்கிறேன் அவருக்கு. அந்த ஆக்டர் அவருமே நடிக்கிறாராம். இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு. விஜய் சேதுபதி 52 படம் முடிஞ்சிட்டு இந்த படம் இப்போ சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி இப்போ நிறைய கமிட்மெண்ட் வச்சிருக்காரு. அடுத்து எந்த படம் நடிக்கிறாருன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி டைரக்டர், அதே மாதிரி நம்ம டான், அதே மாதிரி நம்ம சிவகார்த்திகேயன் வச்சு டான் படத்தை எடுத்த சிபி டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி, அதே மாதிரி நம்ம சிவகார்த்திகேயன் வச்சு டான் படத்தை எடுத்த சிபி சக்கரவர்த்தி டைரக்டர் இப்போ நானியை வச்சு டைரக்ட் பண்ண போறாராம். தமிழ் சினிமாவில் எப்படி சிவகார்த்திகேயனும் அதே மாதிரி அங்கே உள்ளதில் நானி தான் சிவகார்த்திகேயன் மாதிரி அந்த அளவுக்கு ஃபேமஸ். இப்போ வளர்ந்து வர ஹீரோ, ஒரு ஸ்டாரை உருவாகிட்டு இருக்காரு நானி. இந்த படத்தை மைத்திரி ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் ப்ரொடியூஸ் பண்ணதாக கூட சொல்கிறாங்க. எவ்வளோ தூரம் முடிஞ்சாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் சிபி சக்கரவர்த்தி இவன் காம்போல வந்து பயங்கர வெற்றி அடைஞ்சிச்சு டான் படம். அதே மாதிரி நானி சிபி சக்கரவர்த்தி இவங்க 2 காம்போல வரப்போகுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த 2 காம்போ பற்றி நீங்கள் என்ன நினைக்கணும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம தனுஷ் டைரக்ட் பண்ணி நடிக்கிற இட்லி கடை படத்தை ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு. நீங்கள் ஒரு காமெடி பார்த்துருப்பீங்க, பார்த்திபன் வடிவேலு இவங்க 2 பேரும் வச்சு துபாய் குறுக்கு சேர்ந்து அப்படின்னு சொல்லி காமெடிலாம் பார்த்துருப்பீங்க. அந்த பார்த்திபன் இப்போ நம்ம தனுஷ் டைரக்ஷனில் வர இட்லி கடை படத்தில் நடிக்கிறாராம். ஒரு சின்ன கீ ரோல்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ பெருசாக வரும் தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இட்லி கடை படம் ஏப்ரல் 10ன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஷூட்டிங் மட்டும் கொஞ்சம் பாக்கி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் அருண் விஜய், அப்புறம் நம்ம நித்யா மேனன் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஆக்டர்லாம் நடிச்சிருக்காங்க. வெறித்தனமாக இருக்கும். ஏப்ரல் 10 வருது. அதே தான் குட் பை டாக்டர்லையும் அதே ஏப்ரல் 10 தான் வருது. நீங்கள் இந்த 2 படத்துக்கு எந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்திபன் வடிவேல் காம்போல திரும்ப ஒரு படம் வரது போல சொல்கிறாங்க. அது யார் டைரக்ட் பண்ணுறான்னு தெரியல. அதே மாதிரி தான் வடிவேல் பார்த்திபன். நீங்கள் அது பழைய காமெடி இன்னும் பார்த்திபன் வடிவேல் சேர்ந்தாலே ஹிட்டு. இப்போ எப்படி இப்போ லாஸ்ட் அப்படின்னா நம்ம சந்தானம் யோகி பாபுலாம் காமெடிக்கு சேர்ந்தாங்கன்னா ஒரு படம் ஹிட் ஆகுது. அந்த மாதிரி முன்ன பார்த்திபன் வடிவேல் சேர்ந்தாலே படம் ஹிட்டு ஒரு பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி அந்த காம்போ ரீயூனியன் இப்போ ஆக போகுது. அது யார் டைரக்ட் பண்ணுறான்னு தெரியல, இன்னும் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல. ஆனால் இந்த காம்போ வரப்போது மட்டும் ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது எவ்வளோ தூரம் உண்மையில வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்த்திபன் வடிவேலு இந்த காம்போவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கலாம் கமெண்ட் பண்ணுங்க. லைக்கா ப்ரொடியூஸ் பண்ண நம்ம சங்கர் டைரக்ட் பண்ண இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆச்சு. அது பயங்கர விமர்சனம் வந்துச்சு. நிறைய வசூல் கூட அடிக்கணும்னு நினைக்கிறேன். பயங்கர விமர்சனம் வந்துச்சு. இப்போ அப்போ ஷூட்டிங்கும் இந்தியன் 3 ஷூட்டிங்குமே எடுத்துறதா சொன்னாங்க. அது இந்தியன் 2 ரிலீஸ் பண்ண போதா சொன்னாங்க. அதில் இப்போ சின்ன அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா இந்தியன் 1 எடுத்து முன்னே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது பயங்கர ஹிட்டு. அப்போ பட்டி துட்டெலாம் ஹிட்டு, எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருந்துச்சு. இந்தியன் 2 எடுத்தாங்க, அவ்வளோ ஓடலை, நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய விமர்சனம்லாம் வந்துச்சு. இப்போ இந்தியன் 3 ரிலீஸ் பண்ணது முதல் தேட்டர்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓடிடியில் மட்டும் ரிலீஸ் பண்ணதா சொன்னாங்க. ஆனால் இப்போ ஒரு அப்டேட் என்ன வந்திருக்குன்னா, நம்ம சங்கர் வந்து இந்தியன் 3 ஷூட்டிங்கை இன்னும் ரீஷூட்டு கொஞ்சம் எடுக்க போகிறாராம். இன்னும் நிறைய ஷூட் எடுத்து அதை ஆட் பண்ண போகிறாராம். இந்த அவர் சங்கர் டைரக்ட் பண்ண எல்லா படமே ஹிட்டு முன்ன. இப்போ உள்ள இதுக்கு இஷ்டம் ஆக மாட்டேங்குது. நிறைய விமர்சனம், இந்தியன் படம் விமர்சனம் வந்துச்சு, கேம் சேஞ்சருமே கொஞ்சம் விமர்சனம் வந்துச்சு.
ஏன்னா அப்போ உள்ள மக்களுக்கு சங்கர் எடுத்த படம் பிடிச்சிச்சு. இப்போ உள்ள படத்துக்கு வந்து இப்போ உள்ள யங்ஸ்டர் அவங்களுக்கு வந்து சங்கர் எடுக்கப்புறம் அவ்வளோவா பிடிக்கல போல, அது என்னன்னு தெரியல. ஆனால் அப்போ பயங்கரம் பண்ணியிருக்காரு. அவர் எடுக்கிற படம் எல்லாமே ஹிட்டு தான். அந்த மாதிரி உள்ள டேரக்டர், ஃப்ளாப்பே கொடுக்குற டேரக்டராக இருந்தார் அப்போ. ஆனால் இப்போ வரிசையாக 2 படம் கொஞ்சம் ஆவரேஜாக போயிட்டு, இப்போ இந்தியன் 3 ரீஷூட் பண்ண போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்தியன் 3க்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.